ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் மாயா என் சேனல். இன்றைக்கி வந்து இந்த ப்ரெஷியன் கேட்டை பற்றி தான் நாங்கள் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இவங்க பேர் வந்து லூனா. நாங்கள் வச்சுருக்க பேர் வந்து லூனா. இவங்க வந்து கிரே கலர் ப்ரீடு. ரொம்பவே நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க. இவங்களை வந்து நாங்கள் வந்து மே 5 டேட் வந்து 5 மே மாதம் வந்து 2024 தான் இவங்களை வாங்கினோம். 24 வாங்கினோமா. இப்போ இவங்களுக்கு வந்து 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. நாங்கள் வாங்கினது வந்து 2 மாதத்தில் வாங்கினோம் இந்த ப்ரீடை, இந்த ப்ரெஷியன் கேட்டை. இப்போ வந்து நல்லா ஆக்டிவாக விளாட்றாங்க, பண்ணுறதுலாம் செம்மையாக பண்ணுறாங்க. இவங்க வந்து ஃபீமேல் கேட்டு. இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இவங்க வந்து வாங்கி வளர்க்கலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதை வச்சிட்ருக்க. இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து என்ஜாயிங்காக இருக்கிறதுக்காக. சம்மர் லீவில் வந்து அதனால் இதை வாங்கணும். சம்மர் லீவுக்கு 2024 சம்மர் லீவுக்கு வந்து இந்த கேட்டை வாங்கணும். இந்த மாதிரி வாங்கிறதுனால இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டு. இவங்க தான் வந்து அழகாக இருப்பாங்க. இவங்க ஐஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். வந்து இவங்களுக்கு வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்கும்னா, லைட்டாக ப்ரௌன் மாதிரி இருக்கும், கிரே கலர் இருக்கும், ஒயிட் இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் தான். இவங்களோட இந்த இடத்துல மட்டும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இந்த இடத்துலையும் மட்டும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். இது வந்து ஆனால் ஃபுல்லாக ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய இடத்துல இருக்கிறதுனா கிரே தான் வந்து இவங்களோட கலர் மாதிரி. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம இதை வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இவங்க வந்து நாங்கள் கூப்பிடுறதுனாலேயே வந்து அழகாக நாங்கள் வந்து செல்ல பேர்லாம் வச்சுலாம் கூப்பிட மாட்டோம். அப்படியே அந்த லூனா அப்படி கூப்பிடுவோம். இவங்க வந்து நம்மகிட்ட எப்படி விளையாடுவாங்கன்னா, செம்ம ஜாலியாகவே விளையாடுவாங்க. நம்ம கூட என்ன அடிக்கிறதுன்ன, கீழ்றது கூட வலிக்காமல் ஒன்றா இருந்தால் மட்டும் அப்படி கீடுவாங்க. அதுலேயே நம்மளுக்கு இந்த மாதிரி கிட்டனை வந்து பிடிக்கும். இது வந்து நாங்கள் கிட்டனா வாங்கினோம். இப்போ வந்து இது கேட்டாக மாறிடுச்சு. எப்போ பார்த்தாலும் நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்க கூட இருக்க கூட தயங்காது. இது வந்து எதையும் வந்து அப்படிலாம் பிடிச்சி சாப்பிட்றதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த பூனையை வச்சுன்னு கலர் கோழி குஞ்சு கூட வாங்கி வளர்க்கலாம். அதெல்லாம் தப்பே கிடையாது. இது வந்து எதுவும் பண்ணாது. அந்த மாதிரி குட்டியாக இருக்கிறதுலாம் இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம கூட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த ப்ரெஷியன் கேட் இது எல்லாருக்குமே பிடிக்கும். இது வந்து ஒட்டையாகவே வளர்ந்துருச்சு. அதனால் யார் கிட்ட இவங்க மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சேர்த்தா இவங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்படியே அட்டகாசம் பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்படியே இப்போ நம்மகிட்ட பேச முடியலனா கூட அவங்க சொல்கிறத ஆக்ஷன்லேயே சொல்லுவாங்க. க்யூட்டாக குட்டியாக இருந்தாங்க. நாங்கள் வாங்கும்போது செம்ம குட்டியாக இருப்பாங்க. அப்படியே அழகாக இருக்கும். 2.5 மாதம் குட்டியை வந்து எடுத்து வளர்த்தோம். இன்னும் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவே நல்ல ப்ரீடு. நல்லா தான் இருக்குது. நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்காது. இது வந்து நம்மகிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்கிறது வந்து ஒரு விதமாக சொல்லும். அது மாதிரி சொல்கிறதுனால நம்மளுக்கே இந்த மாதிரி கிட்டன்லாம் பிடிக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கிட்டன் தான். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்கினோம். நான் முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கினதுனால இவங்க தான் ஃபஸ்ட்டு கிட்டன். இவங்க வந்து என்னோடய பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. இந்த கிட்டன் வந்து ஜாலியாக இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே நம்ம வந்து இவங்க பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். இவங்க பண்ணுற அட்டகாசத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். எது வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஜாலியாக இருக்கும். இந்த பூனைலாம் வச்சுருந்தா செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் என்னென்னா நம்மக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அப்படியே விடுங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நானே இவளை வந்து கஷ்டப்பட்டு வச்சுன்னு இருக்கேன். இப்போது வந்து இது வந்து என்னதுன்னா ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இதை பாருங்கள், திரும்ப மாட்டாலாம். சரி, ஓகே, வச்சுக்கலாம். இவங்க வந்து எதையெல்லாம் பிடிக்கலாம் போக மாட்டாங்க, ஓட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படியே அது ஒன்றுனா அது பிளேஸ் ஒன்றுனா
அப்படிதான் இருப்பாங்க. அப்படி எதுனா ஓடிச்சுன்னா குட்டி குட்டியாக இருக்கிறது தான் ஓடும். அப்கோர்ஸ்னால் குட்டி குட்டியாக இருக்கிறது தான். இவங்க வந்து படுக்க வச்சாலும் படுத்துப்பாங்க, நம்ம மேலே உட்கார வச்சாலும் உட்காந்துப்பாங்க, எது பண்ணாலுமே பண்ணிப்பாங்க. இவங்ககிட்ட அதுதான் ஒரு செமையான விஷயம். இது வந்து ஒரு கியூட் கிட்டன். இது வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும், நம்ம கூட விளையாடிட்டே இருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா அந்த சாப்பிட்ற டைமு தண்ணி குடிக்கிற டைம், இது 2 டைமை மட்டும் விட்டுட்டோன்னா மிச்சப்படி ஃபுல்லாக நமக்கு கேட்பாங்க. அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் இந்த மாதிரி தான் இவங்க தூங்குறதே. 1 டேயில் வந்து 2 ஹவர் 3 ஹவர் தான் தூங்குவாங்க. அவ்வளோவா தூங்கிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. குட்டி கிட்டனாக இருந்தால் மட்டும் தூங்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து தூங்கிக்கிட்டேலாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் வளர்க்கட்டா இருந்தால் கண்டிப்பாக வளர்க்கலாம். எதுவுமே உங்களை பற்றி நான் வந்து தப்பாக சொல்ல. செம்மக்கிட்டே இவங்க வந்து குட்டியில் வளர்க்கும் போதுலாம் அட்டகாசமே பண்ண மாட்டாங்க. குட்டியிலே நாங்கள் வளர்த்து கூட சொல்கிறோம், குட்டியில் தான் நாங்கள் வளர்த்தோம், அப்போ கூட அட்டகாசம் பண்ணாது. இப்போ பெருசாகவும் அட்டகாசம் பண்ணல. இதுக்கு வந்து எதனா ஒன்றுனா அதை வந்து ஸ்மெல் பண்ண பிடிக்கும். நம்ம ஒன்றத்தை பண்ணுறோன்னா அதே மாதிரியே பண்ண ட்ரை பண்ணோம், அதை பண்ண முடியாது, பண்ண ட்ரை பண்ணோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த கிட்ட நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா இதுக்கு இருக்க ஐ தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ஐ பாருங்களேன். இவங்க கூட பிறந்தாங்க ஒரு அக்கா ஒரு தம்பி, இவங்க 2 பேர் பிறந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே ஐ நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட இவங்களுக்கு ரொம்பவே க்யூட்டான ஐ இருந்ததுனால தான் இவங்கள வாங்கணும். இவங்க வந்து ரொம்ப சூப்பர் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம கூடலாம் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் இப்போவே விளையாட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறா, கடிக்கிறாப்பாங்க, பிடிச்சிக்கினே இருக்கணும், கச்சிக்கிட்டே இருக்கணும் நம்மளை, அப்படின்னா கீறிக்கினே இருக்கணும், நம்ம கூட விளையாடிட்டே இருக்கிறோன்னு தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்க்கவே ஒரு சூப்பரான ப்ரீடு. இவங்களாம் வந்து நம்ம கண்டிப்பாக வளர்க்கலாம். நான் வளர்க்க வேணானே சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வளர்க்கலாம். அப்படியே இவங்க க்யூட் மூஞ்சை பார்த்து விளாடணும். இவங்க க்யூட் மூஞ்சை பார்த்து தான் எங்களுக்கு ரொம்ப வந்து இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு இவங்களை எப்படி பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இவங்க ஃபேஸ் மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும். ஃபேஸை பிடிச்சி இவங்களை பார்த்து இவங்களை ஃபுல்லாகவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னா வேடிக்கை பார்ப்பாங்க, கண்டிப்பாக வேடிக்கை பார்ப்பாங்க. வேடிக்கை பார்க்காம இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அப்படிலாம் ஓடுறது அப்படிலாம் கிடையாது. ஆனால் வேடிக்கை பார்ப்பாங்க. வண்டி ஆர்ன் சத்தம் கேட்டுறக்கூடாது, வண்டி பின்னாடி எடுத்தவங்க மாறி சத்தம் கேட்கலாம், அந்த சத்தம் கேட்டக்கூடாது, எட்டி பார்த்துருவாங்க, இப்படி எட்டி பார்ப்பாங்க. அவங்க பார்க்கறதே அழகாக இருக்கும். அவங்க வந்து பால்கனியில் விட்டால் நல்லா ஃப்ரீடமாக விளாடுவாங்க. காலைல ஏந்தோடனே கூண்டில் போட்டு வச்சுருப்போம் நைட்டு ஃபுல்லாக. ஏன்னா அங்கேயும் ஓடிட்டுருக்கா விளாட்னே இருக்கணும்னு சொல்லுவாங்க. 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்குவாங்க. விளாடிட்டே இருக்கணும்னு சொல்கிறதுனால இவங்க வந்து நாங்கள் கூண்டில் போட இருக்கோம். கூண்டில் போட்டால் தான் தூங்குவாங்க. இவங்க வேடிக்கை பார்க்கணுமா, கூண்டில் போட்டால் தான் இவங்க தூங்குவாங்க. காலைல என்னன்னா குடுகுடு கதவு மட்டும் திறந்துருந்தால் போதும், அவங்க கூட்டை திறந்துட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கே உட்காருவாங்க. இந்த இடத்துல உட்காருவாங்க. கரெக்டாக உட்காந்துன்னு வேடிக்கை பார்ப்பாங்க. இப்படி வந்து ஒரு கல் மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து, அதில் இப்படி 2 கையை வச்சுன்னு இப்படி எட்டி பார்ப்பாங்க. செம்ம அழகாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போனோம் தான் பார்ப்போம். ஆனால் இது வந்து பாட்டி வீட்டில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து வீடியோ எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது செம்ம ப்ரீடு தான், நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ப்ரீடு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அப்படியே எப்படி சொல்லுறதுனா இவங்க கண்டிப்பாக வளர்க்கலான்னு தான் தோணும். இவங்க பண்ணுறதுலாம் இவங்களாம் வீட்டிலலாம் அப்படி இப்படிலாம் நாசம்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா வச்சுருக்கலாம். நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து இவங்களாம் வந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரியே பண்ணுவாங்க. அடுத்த வாட்டி இவங்களால ப்ராக்டிக்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் ப்ராக்டிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ப்ரீட் தான் நம்ம அதிகமாக வாங்குவோம். ஆனால் ப்ரெஷன் கேட்டுனா கண்டிப்பாக அழகாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு க்யூட் கிட்டனாக நாங்கள் வாங்கினோம். இப்போ கேட்ட மாறிடுச்சு பார்க்குறாங்க. கேமரா போசஸ்லாம் நிறையவே கொடுப்பாங்க. கேமரா
கேமரா பாரு. விளாட வேணாம் அப்புறமா விளாடலாம். கேமரா பாரு. அங்கே பாரு விளாடுறது அப்புறமா விளாடலாம். அப்புறமா வேடிக்கை பார்க்கலாம். அங்கே பாரு. கண்டிப்பாக இவங்க சொல்கிறதுலாம் கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒன்றுத்தில் வந்து அட்ராக்ஷன் ஒன்றுத்தில் வச்சிட்டாங்கன்னா அதை விட்டு எடுக்கவே மாட்டாங்க. அந்த அட்ராக்ஷனை அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல பார்க்கணுன்னா நம்ம பார்த்தோம்னா அப்படி விட்டுருவோம். ஆனால் இவங்க வந்து அப்படி பார்த்தாங்கன்னா பார்த்துக்கினே இருப்பாங்க. அந்த இடத்தையே ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. அந்த சத்தம் எப்போ நிற்குதோ அது வரைக்கும் அந்த பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்குதா? இப்போவே உங்களுக்கு வந்து வேடிக்கை பார்க்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படின்னா கையாண்ட காலாண்டெல்லாம் ஒரே கலர் தான். ஆனால் இந்த வந்து ரைட் லெக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வரும். புசுன்னு இருக்கும். இவங்களுக்கு தான் இது மாதிரி மோர் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் நாங்கள்